என் தங்கப்பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த வராகி உனக்கு சாதாரண வாக்கினை கொடுக்க வரவில்லை. என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். என் பிள்ளையே, நிச்சயமாக இன்று இந்த வாழ்க்கையில் நான் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான வாழ்க்கையையும் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். எக்காரணத்தை கொண்டும் உன் தாயானவள் என்னை நீ விட்டு விடாதே. உனக்கான வாழ்க்கையை நான் நிறைவாக உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா நிச்சயமாக உன்னோடு இருப்பதை அதிகமாக விரும்புகின்றேன். என் குழந்தைக்கு ஒரு லட்சியம் வெற்றியை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளைக்கான இலக்கு அடைய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன் வெற்றியை உன் கைகளில் கொடுக்க விரும்புகிறேன். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னை விட்டு விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்களை நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை எல்லாம் உன் முன்னால் நடத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கை என்ற ஒன்று என் பிள்ளைக்கு மனதில் இருந்துவிட்டால் எதையும் சாதிக்கலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்தி இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் நீ உன்னுடைய குணத்தில் இருந்து மாறியது கிடையாது. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் எப்பொழுதும் இருக்கிறாய். ஆனால் அவரவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர்கள் மனதில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்ற இந்த மனிதர்களுக்கு நடுவில் நீ யாரையும் இதுவரையிலும் வெறுத்தது கிடையாது. ஆனால் எல்லோரிடத்திலுமே உன்னுடைய மதிப்பு தெரியாத பொழுது அவர்களிடத்தில் நீ உனக்கான ஒரு இடைவெளியை எப்பொழுதுமே வைத்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் தொடர்ந்து வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ சந்தோஷப்படு. அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. நீ நினைத்து விட்டால் இங்கு எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். நீ நினைத்து விட்டால் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான நன்மைகளோடு உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, ஒருவரை ஊக்கப்படுத்துவதற்கும் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கும் நிச்சயமாக ஒருவருக்கு மனது வேண்டும். ஏனென்றால் எங்கே உன்னை ஊக்கப்படுத்தி விட்டால் நீ முன்னேறி விடுவாயோ என்று சொல்லி வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம். உன்னை வீழ்த்துவதற்கு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற மிக பெரிய ஆயுதமே உன்னுடைய மனதுதானே. உன்னுடைய மனது தெளிவாக இருந்தால் உன்னை யாராலுமே வீழ்த்திவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, வெற்றியை பெற்றவனுக்கு நீ கை தட்டும் பொழுது அவன் காதே கேட்காத உயரத்தில் இருப்பான். ஆனால் அதை செய்வதை விட வெல்லப் போகிறவன் எவனோ அவனுக்கு தோள் கொடுத்து நீ தோள் தட்டி விட்டாயானால் நிச்சயமாக அவன் நினைவில் என்றும் நீ இருந்து கொண்டிருப்பாய். அதனால் இங்கு இந்த மனிதர்கள் அத்தனையையும் சாதித்தவனுக்கு பின்னால் தான் நிற்க நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் சாதிக்க துடிப்பவனுக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்று எண்ணுவது கிடையாது. என் பிள்ளையே, நீயும் ஒருபோதும் இது போன்று இருந்து விடாதே. உன்னை யாரும் ஊக்கப்படுத்தவில்லை என்பதற்காக நீ யாரையும் ஊக்கப்படுத்தாமல் இருந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நினைத்து உனக்கான மகிழ்ச்சியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் யாரையுமே ஒருபோதும் குறைவாக எடை போடாதே. உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது.
அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? எவ்வளவுதான் பெரிய வீரனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் அவர்களை நிச்சயமாக பலகீனமாக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு ஒருபோதும் போகாது. ஒருவேளை உன்னை விட்டு ஏதேனும் ஒன்று போகிறது என்றால் அது உனக்கானது அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கைகாப்பித்து கொடுக்கிறதோ அதை மட்டுமே நீ உன்னுடையதாக பெற்றுக்கொண்டும் தேவையில்லாத விஷயங்களை உன்னை விட்டு விலக்கியும் இருப்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய அன்பு அனைத்தையுமே அழகாக காட்டும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை அனைத்தையுமே உனக்கு நல்லதாக காட்டும். உன்னுடைய உழைப்பு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையுமே உயர்வாக காட்டும். இந்த இயற்கை அனைத்தையுமே தெய்வமாக உனக்கு காண்பித்து கொடுக்கும். இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பாக காண்பிக்கும். இந்த வாய்ப்புகளை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. கைதட்டி நின்ற இடத்தில் கைதட்டல் கேட்கும் வரை முயற்சிகளை கைவிடாமல் செய்து கொண்டே இரு. என் குழந்தையே, அடுத்தவர்கள் விரும்பியபடிதான் பேச வேண்டுமானால் இங்கு உண்மையை யாருமே பேச தயாராக இருக்க மாட்டார்கள். பொய்யை மட்டும்தான் இந்த உலகம் வரவேற்கிறது. அதனால் அடுத்தவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எதையும் செய்ய வேண்டுமானால் நீயாக ஒருபொழுதும் இருக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ உனக்காக எப்பொழுதுமே வாழ்ந்திட தயாராக இரு. என் பிள்ளையே, கோபம் என்பது வரவேண்டிய இடத்தில் வராவிடை என்றால் அது பயனற்றது. வரக்கூடாத இடத்தில் வந்தால் அது மிகவும் ஆபத்தானது என்பது எப்பொழுதுமே நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, நாம் யாருக்கெல்லாம் நல்லது செய்தோம் என்று நினைவில் நீ வைக்க வேண்டாம். யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதனை மட்டும் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நீ வைத்திரு. ஒருவருக்கும் நம்மால் எந்த ஒரு தீமைகளும் வந்ததாக இருக்கக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே நீ தெளிவாக இரு. இந்த தெளிவு மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கான மிக பெரிய அதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறார்கள் சிலர். என்னை கலங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான காலம் கிடையாது, இதுவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வடிவமைத்த காலம் என்று. இதனை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விட்டால் போதும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து பார்த்தாயானால் ஏமாற்றம் இல்லாமல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வசதியாக இருக்கும் பொழுது எளிமையாக வாழ கற்றுக்கொண்டாயானால் ஏழ்மை நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை தள்ளினாலும் நிச்சயமாக உன்னுடைய மனது ஏங்காது. வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து நேரமும் சூழ்நிலையும் நமக்கு இந்த மாற்றங்களை கொடுக்கிறது என்று சொல்லி அதை உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்குமே தவிர ஒரு பொழுதும் இதையெல்லாம் நினைத்து உன்னை வருத்தப்பட வைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரங்களும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சரியான வாழ்க்கை எப்பொழுதுமே தடுமாற்றத்தை காணும். அப்படி தடுமாறும் பொழுது, தடம் மாறும் பொழுது என் பிள்ளையை நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? எல்லாமும் சில காலம்தான். எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது. இதுவும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் என்பதனைத்தான் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். நம்பிக்கை என்னும் பிடியில் என் பிள்ளை நீ இருக்கும் வரை வெற்றி எனும் ஓடை உனக்காக திறந்தே இருக்கும். அதனால் நீ எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய வெற்றியை நீ பெறும் வரை நிச்சயமாக எந்த இடத்திலும் நீ தயங்கி நின்று விடாதே. இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை தடவை விழுந்தாலும் சரி, எத்தனை தடவை நீ தோற்றாலும் சரி,
திரும்பவும் எழுந்து உன்னால் பயணிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய திட்டம் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்தே நம்முடைய சாதனைகளும் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே போதும். நீ எப்பொழுதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம்தான் உன்னுடைய அடையாளம். அதனால் என்ன நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தனித்துவத்தை மட்டும் இழந்து விடாதே. நீ இப்படித்தான் என்று உனக்கென இருக்கின்ற அடையாளத்தை ஒருபொழுதும் நீ விட்டு கொடுத்து விடாதே. உன்னோடு பயணிக்கின்ற இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் இருந்து பறிக்கத்தான் பல முயற்சிகளை செய்கிறார்கள். அதனால் இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டாம் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல எந்த நிலையிலும் மாறாமல் நீயாக பயணம் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ நினைத்த வெற்றி நீ நினைக்காத நேரத்தில் உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கான மாற்றங்களை நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய வெற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்குமே தவிர ஒருபோதும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து வீழ வைத்து விடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் நிறைவாக புரிந்து கொள்ள முடியும். நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ தேடிய அவமானங்களுக்கும் என்றும் என்றென்றும் உனக்கான நல்ல நேரம் தொடங்கி கொண்டே இருக்கும். ஏனென்றால் எந்த இடத்திலும் நீ துவண்டு போனது கிடையாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ கைவிட்டது கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்கிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து விடு. உன்னோடு என்றுமே உனக்காக பயணம் செய்கிற உன் தாயானவள் எந்த இடத்திலும் நீ உன்னுடைய தனித்துவத்தை இழந்துவிட அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதுமே. என் பிள்ளையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒருவருக்கு எதிராக மாறுகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்காமல் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தயாராகி விட்டது என்று அர்த்தம். அந்த இடத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை யாருக்காகவும் நீ விட்டு கொடுத்து விடாதே. உனக்கான விஷயங்களை நீ தக்க வைத்துக்கொள். உனக்கான இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ நிறைவாக உன்னுடையதாக மாற்றிக்கொள். யார் நினைத்தாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கைகளை மட்டும் என்றும் உன்னிடத்தில் இருந்து பறிக்காது என்பதனை நீ புரிந்து கொள். எதுவாக இருந்தாலுமே உன்னுடைய அனுமதி இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பது இல்லை என்பது உன் மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும். நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது கொடுக்கும் பொழுது நீ நிச்சயமாக சந்தோஷத்தில் திக்கு முக்காடித்தான் போவாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுத்து உன்னை முன்னேறச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக உனக்கு மாற்றி கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே இனி நடக்கப் போகின்ற அத்தனை மாற்றங்களையும் உன் கண் முன்னால் இது கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைக்கிறாயானால் அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற நன்மைகளையும் உன்னை தேடி வருகின்ற கஷ்டங்களையும் நீ எதிர்கொள்ள தயாராக இரு. அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே.
அது மட்டுமே போதும். இனி நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க உன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.